பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை பற்றி பிரதமர் அவர்கள் பீகாரிலே பேசிய பேச்சு, அதை நாம் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விட முடியாது. அதற்கு பதிலடியாக நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனிதர் தலை குனிகிற வரை, ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறவரை பேசணுங்க. என்ன பேச்சு அது? பீகாரில் போய் நின்றுக்கிட்டு ஓட்டுக்காக, ஓட்டு பொறுக்கிறதுக்காக எச்சக்கலத்தனமா அல்பத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். பீகார் மக்களை தமிழகத்திலே துன்புறுத்துகிறார்கள், திமுக காரர்கள் துன்புறுத்துகிறார்கள். திமுக காரர்கள் எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்பதற்கு சில தரவுகளை எல்லாம் தர்றேன். அதுதான் நம்முடைய இந்த காணொளியுடைய நோக்கம். ஒரே கேள்விதான் கேட்க போறேன். அதற்கு முன்பு இந்த தரவுகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன். கடந்த 15-16 ஆண்டுகளாக அல்லது 20 ஆண்டுகளாகத்தான் பீகாரிகள் இங்கே நம்ம தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள். அங்கே வாழ்வதற்கு, பிழைப்பதற்கு ஒன்றுமில்லை. குடும்பமாக அவர்கள் இங்கே வந்து இருந்து வேலை செய்து குடலை கழுவுகிறார்கள். பீகாருக்கு பணம் அனுப்புகிறாங்க. நிறைய அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு என்னென்ன நலன்களை செய்திருக்கிறது என்று பார்ப்போம். இன்று வரை எனக்கு கிடைத்த தரவுகள் படி, நம்முடைய ஆர்டி படி, ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் போட்டு பார்த்ததுபடி 1,88,000 பீகார் பெண்களுக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பிரசவம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இப்ப இந்த அம்மா பெட்டகம், பரிசு பெட்டகம் ஒன்று கொடுப்பாங்க, பெண்கள் குழந்தைகள் கொடுத்த உடனே, அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,88,000 பேருக்கு, பீகார் பெண்களுக்கு இங்கே மருத்துவம் பார்க்கப்பட்டு பிரசவம் ஆகியிருக்கிறது. இங்கே குழந்தைகள் வளர்கிறார்கள். அவர்களுக்கு நோய் தொற்று தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, போலியோ தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது, மதிய உணவு வழங்கப்படுகிறது, படிக்கிறார்கள். இலவச சீருடை, இலவச புத்தகங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான ஹிந்தி மொழிக்கான அவங்களுடைய மைனாரிட்டி அந்த இதில் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து அந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அருகிலே இருக்கின்ற அன்னப்பிளவு உதடு சிகிச்சை, இந்தியாவிலேயே அது ஒன்றுதான் அரசு மருத்துவமனை. அன்னப்பிளவு, அதாவது மேலெண்ண உதடு வெட்டுப்பட்டிருக்கும் பிறவிலேயே, அதை சரி செய்வதற்கான ஒரு மருத்துவமனை ஸ்டான்லிக்கு பக்கத்தில் இருக்கு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கியது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 அறுவை சிகிச்சைகள் பீகார் மாநில மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அது போக இன்னும் பல்வேறு அறுவை சிகிச்சைகள், விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சைகள், மருந்து மாத்திரைகள், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலம் என்ற கேள்வியே இல்லை. இந்த 1,88,000 பேர் பிரசவம் பார்த்து குழந்தைகளோடு இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அது போக இன்னும் பல்வேறு வியாதிகளுக்கு இங்க வந்து இருக்காங்கல்ல. இந்த பீகார் மாநில தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் மற்றும் ஒடிசா இங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்கல்ல. இவர்கள் எல்லோருமே இங்கே இருக்கின்ற தரமான சிகிச்சை, தனியார் மருத்துவமனைகளை விட மிக சிறப்பாக சென்னை ஜிஹெச்ல சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே போல அவ்வளவு அற்புதமான கட்டமைப்பு வசதி கொண்டது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, இதெல்லாம் சென்னைக்குள்ள. அதன் பிறகு மதுரை ராஜாஜி மருத்துவமனை, இன்னும் திருச்சி மருத்துவமனை, எங்கே பார்த்தாலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள். இதில் குறிப்பாக சென்னை ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுக்கு உயர் சிகிச்சைக்காக அவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கடிதம் எழுதி, இங்கே வாங்க, இங்கே சிறப்பாக சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வியாதிகளுக்கு இந்த பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இருக்குல்ல, இந்த ஓமந்தூரார் தோட்டத்தில், அது ஒன்று. அந்த மருத்துவமனைகளில் பீகார் மக்கள், குறிப்பாக பீகார் மக்கள் ஏராளமானவர்கள் அவர்கள் நண்பர்கள் சொன்னதுக்கு பேரில், உறவினர்கள் சொன்னதின் பேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள் இங்கே நம்ம தமிழக இதில். அது போக எங்கேயாவது இலவச பஸ்ஸில் நீ ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இலவச பஸ்ஸை பயன்படுத்துகிறார்கள். இலவச பஸ் பயன்படுத்துகிறாங்க. ரேஷன் அரிசி அவங்களுக்கு கிடைக்குது.
இன்னும் பல்வேறு சலுகைகள், என்னென்ன சலுகைகள் இருக்கோ படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சலுகைகளும் பாரபட்சமின்றி தமிழக அரசு கொடுக்கிறது. தமிழகத்தில் பிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னார்ல நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். தமிழகத்தில் பிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னார்ல நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். அவரை பார்த்து கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? ஒரே ஒரு தமிழக பெண், ஒரு தமிழ் பெண் பீகார் அரசு மருத்துவமனையில் எங்கேயாவது பாட்னாவிலேயோ எங்கேயோ ஒரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டு வந்து விட்டார், சிகிச்சை பெற்று நலமாக இருக்கிறார் என்று நீங்கள் நிரூபித்து விட்டால் அடிமைகளாக நாங்கள் எழுதித்திருக்கிறோம், பாரதிய ஜனதாவுக்கே ஓட்டு போடுகிறோம். ஒரு முளை கயத்தில் தொங்குறோம். நான் கேவலப்படுத்துறதுக்காக பேசல. பிரதமர் கேவலமாக பேசியதால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவ்வளவு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 1,88,000 பீகார் மாநில பெண்களுக்கு பிரசவம், அதுபோக ஆண்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள். நிறைய மருத்துவத்துக்கு அவங்க வெளியே தனியார் மருத்துவமனைக்கு போறதே இல்லை, உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. உயர்தர சிகிச்சை, பாரபட்சமின்றி சிகிச்சை தரப்படுகிறது. நாம் கேட்கிறோம், எங்கேயாவது ஒரு தமிழ் பெண்ணுக்கு அங்கே பிரசவம் நடந்திருக்கா? அங்கே வந்திருக்காங்களா பிரசவத்துக்காக? பாட்னா அரசு மருத்துவமனை இருக்காப்பா? அங்கே இருக்கா? இல்லை. அவங்களுக்கு காய்ச்சடிச்சாலும் தலைவலி தீராத வியாதி, ஒரு வாரம் ஒரு 15 நாள் விடலை, என்ன வியாதின்னு தெரியலைன்னா உடனே புறப்பட்டு இங்கே வர்றாங்களாம். அவங்க உறவினர்கள் வீடுகளில் நண்பர்களிடம் தங்கி கொண்டு இங்கே சிகிச்சை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அப்புறம் திரும்பி போறாங்க. இந்த அளவுக்கு வசதிகளை செய்து தந்திருக்கிறது தமிழக அரசு. தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு ஆண்கள் யாராவது பாட்னாவில் வந்து பீகார் மாநிலத்தில் எந்த பகுதியிலையாவது ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்திருக்காங்களா? நிதிஷ்குமார் சொல்லுவாரா? பதில் சொல்லுவாரா? சரி, நீங்க இன்னொரு கேள்வியையும் இவர்கள் கேட்கலாம். அவங்கெல்லாம் இங்க பொருள் வாங்குறாங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க, இந்த இதெல்லாம் கட்டுறாங்க, விற்பனை வரி அந்த வரியெல்லாம் கட்டுறாங்கல்ல அப்படின்னு. ஆமா, கட்டுகிறார்கள். ஆனா அதெல்லாம் ஜிஎஸ்டின்னு நீ பிடிங்கிட்டு போயிடுறீல. தமிழகத்தில் வசூலிக்கிற ஜிஎஸ்டிக்கு நீ கரெக்டா திருப்பி ஒழுங்கா தர்றியா? யூபிக்கு அதிகமாக கொடுக்குற, பீகாருக்கு அதிகமாக கொடுக்குற. எங்களிடம் சுரண்டி, எங்களிடம் கொள்ளையடித்து, வறண்டி, குளவி போல் கொள்ளையடித்து அங்கே கொண்டு வைத்து கொடுக்குற. ஆனா அந்த மக்களுக்கு மருத்துவ செலவு தமிழக அரசு பண்ணுது, படிப்பு செலவு, கல்வி செலவு எல்லாம் தமிழக அரசு செய்கிறது. ஆனால் ஜிஎஸ்டியிலும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுக்கிறார். எவ்வளவு கேவலமான விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு. இதையெல்லாம் பேச போனால் நாம் அதாவது சொல்லி காட்டுறாங்கலாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் விடுகிறவர்களுக்கு கொடுக்கின்ற சவால் இதுதான். நாங்கள் எத்தனாயிரம் பேருக்கு இந்த கடந்த 20 வருடங்களாக தமிழகத்தினுடைய உயர்தர மருத்துவ கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டு பலன் பெற்றிருக்கிறார்கள். பீகார் மக்கள் மட்டுமல்ல, ஒடிசா மக்கள், வட இந்திய மக்கள், குறிப்பாக வட இந்திய மக்கள்னே சொல்லிடுவோம். வட இந்திய மக்கள் தமிழகத்தினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டு பலன் பெற்றிருக்கிறார்கள், உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நலம் பெற்றிருக்கிறார்கள். நலமாக வாழட்டும் சகோதரர்களை நாம் வாழ்த்துவோம். தமிழகத்தினுடைய கட்டமைப்புக்கு அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே தான் உள்ளது அந்த உறவு, நட்பு, பிணைப்பு. மூன்றாந்தரமாக பேசுகின்ற உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். எங்காவது ஒரு தமிழ் பெண், தமிழ் ஆண், இளைஞன் பாட்னாவுக்கு வந்து சிகிச்சை எடுத்திருக்கானா? உன்னுடைய அரசு மருத்துவமனையில், வட இந்திய மருத்துவமனையில், இங்க எந்த பக்கம் பீகார், யூபி, ஜார்க்கண்ட், இங்கே எல்லாம் வந்து சிகிச்சை எடுத்திருக்கிறார்களா? உறவினர்கள் வீடுகளில் போய் தங்கி இருந்து சிகிச்சை எடுத்திருக்கிறார்களா என்ற பதிலை மட்டும் சொல்லுங்கள். அதற்கு உங்களிடம் பதிலே கிடையாது. ஆனால் மாறாக ஜிஎஸ்டியில் எல்லாத்தையும் பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, தமிழகத்தினுடைய ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து அதிகப்படியாக எடுத்து நீ பீகாருக்கு கொடுக்குற. ஒரு மருத்துவமனையை கட்டி வச்சியாயா? ஒரு மருத்துவமனை இருக்கிறதா? பள்ளிக்கூடத்தை கட்டியிருந்தால் நாங்கள் அதை பாராட்டுகிறோம். தமிழகத்தினுடைய வருமானத்திலிருந்து இவங்கெல்லாம் இந்த கட்டமைப்பை செய்திருக்கிறார்கள் என்று பாராட்டுவோம். எதுவுமே செய்யல. கட்டின பாலமெல்லாம் இடிஞ்சு விழுகுது. அப்படியானால் இந்த தமிழகத்திலிருந்து கிடைக்கின்ற அதிகப்படியான வருவாயை பயன்படுத்தி கொண்டு எதுவுமே செய்யாமல் யார் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வினாக்கள் எல்லாம் வருவதை தவிர்க்க முடியாது. இது ஒரே விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்திற்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது.
மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.